இங்கே இருக்கிற டேலண்ட்ஸ்க்கு நடுவில் எனக்கு எப்படி அவார்டு வரும்னு எனக்கே தெரியும். ஸோ எனக்கு வராது அப்படின்ற முடிவு எடுத்துட்டேன். ஆனால் லவ் டுடே பண்ணும்போது மட்டும் எப்படின்னா பெஸ்ட்டு டெபியூ கிடச்சிரும். பெஸ்ட்டு டெபியூ ஆக்டருக்கு எப்பவுமே காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். ஸோ அதனால் அது கிடச்சிரும், அதுதான் உன்னோட லாஸ்ட் அவார்ட், அதோட மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு விகடன் அவார்ட்ஸ் வரும்போது நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பெஸ்ட் டெபியூ ஆக்டர் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தா பெஸ்ட் டெபியூ ஆக்டரும் கிடைக்கல. அப்போ இதோட கனவு முடிஞ்சிச்சுரா, இதுக்கு மேலே உனக்கு ஒரு அவார்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்தா இந்த வருஷம் எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கிடைச்சிருக்கு. அதுவும் ஒரு படத்துக்கு இல்லை, 2 படத்துக்கு. என்னன்னா வாழ்க்கையில் நம்ம போட்ட கேல்குலேஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலைனாலும் வாழ்க்கை நமக்கு போடுற கேல்குலேஷன்ஸ் நமக்கு அதன் மேலேயும் ஒரு இடத்த கொடுக்கும். அதனால எதா மிஸ் ஆச்சுன்னா மனம் தளர வேணும். கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும்.